சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. மும்பையில் 2008 நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாம் என தடுத்தது யார் என்று நாட்டு மக்களிடம் காங்கிரஸ் தெரிவிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவின் மும்பை நகரில் 2008 நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 175 பேர் கொல்லப்பட்ட நிலையில் தாக்குதலுக்கு காரணமான பக்கத்து நாடான பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று அமெரிக்காவின் அப்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் காண்டலிசா ரைஸ் அழுத்தம் கொடுத்ததால் தான் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தும் திட்டத்தை இந்தியா கைவிட்டது என்று முன்னாள் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நவி மும்பை விமான நிலையம் திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மோடி, மும்பை இந்தியாவின் பொருளாதார தலைநகரம் மட்டுமல்ல, மிக துடிப்பான நகரமாக இருப்பதால் தான் 2008 அதன் மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது. சமீபத்தில் மும்பை பயங்கரவாத தாக்குதல் குறித்து பேசிய மூத்த காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சருமானவர், மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க இந்தியாவின் பாதுகாப்பு படைகள் தயாராக இருந்த நிலையில் இன்னொரு நாட்டின் அழுத்தத்தால் தான் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவதை காங்கிரஸ் அரசு கைவிட்டது என்று தெரிவித்திருந்தார். அந்நிய நாட்டின் அழுத்தத்தால் தான் பாகிஸ்தான் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று காங்கிரஸில் யார் முடிவெடுத்தது என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் காங்கிரசின் தவறுகளுக்காக இந்தியர்கள் தங்களின் உயிர்களை பல முறை தியாகம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது என்றும், இந்தியாவும் இந்தியர்களின் பாதுகாப்பை தவிர வேறு எதுவும் பாஜகவுக்கு முக்கியமல்ல என்று மோடி உறுதிபட தெரிவித்தார். மும்பை தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்களை தாக்கும் விமானப்படையின் திட்டத்தை காங்கிரஸ் தலைமையிலான அரசு நிராகரித்தது என்று முன்னாள் விமானப்படை தளபதியான B.S. தனோவா தெரிவித்திருந்தார்.